எதிரிகளை வெல்வோனே, என்னுடைய தெய்வீக தோற்றங்களுக்கு எல்லையே இல்லை. நான் உன்னிடம் கூறியவை அனைத்தும் எனது விரிவான வைபவங்களின் ஒரு உதாரணமே. வேத இலக்கியங்களில் கூறப்பட்டுள்ளபடி பகவானுடைய சக்திகளும் வைபவங்களும் பல்வேறு விதங்களில் அறியப்பட்டாலும் இத்தகு வைபவங்களுக்கு எல்லையே இல்லை. எனவே வைபவங்களையும் சக்திகளையும் பூரணமாக விளக்குவது இல்லாது. அர்ஜுனன் ஆவலை திருப்தி செய்வதற்காகவே சில உதாரணங்கள் இங்கு விளக்கப்பட்டுள்ளன. அதாவது பகவான் கிருஷ்ணரின் எல்லாமே பகவான் கிருஷ்ணரின் தோற்றம் தான், எல்லாமே அவருடைய தெய்வீக தோற்றம் தான். அவருடைய தெய்வீக தோற்றத்துக்கு எல்லையே கிடையாது. பகவான் இவ்வளவு வரைக்கும் இந்த 10ஆம் அத்தியாயத்துல பகவான் கிருஷ்ணர் பல்வேறு விதத்தை அவருடைய வைபவத்தை விளக்கி கூறினார். அந்த வைபவங்கள் எல்லாம் பகவான் கிருஷ்ணர் ஒரு சிறு உதாரணம் தான். அவருடைய வைபவத்துக்கு எல்லையே கிடையாது. அவர் ஒரு சிறு உதாரணத்தை மட்டுமே இங்கு கொடுத்திருக்கிறார், நமக்காக அர்ஜுனனுக்காக கொடுத்திருக்கிறார்.